கன்சீவாக ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் சாப்பிட்ற பருப்பு வகைகள் உங்களுடைய ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹார்மோன்ஸுக்கு இன்னும் பெட்டராக சப்போர்ட் ஆகும். பீரியட்ஸ் வரும்போது நம்மளுக்கு மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். 3லேருந்து 5 நாள் இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் சிவப்பு கலரில் இருக்கிற மைசூர் பருப்பு, ரெட் மசூர் தால்னு சொல்லுவோம், அதை நீங்கள் எடுத்துக்கிறது மூலிமா உங்களுடைய அயர்ன் அண்ட் மினரல் சப்போர்ட் இருக்கும். இன்ஃப்ளமேஷன் இருந்தால் அதுவும் ரெடியூஸ் ஆகும். பீரியட்ஸ் முடிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு 8லேருந்து 9 நாள் ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாலிகுலர் ஃபேஸில் நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். இது ஃபோலேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. எக்கோட க்ரோத்துக்காகவும் யூட்ரினோட லைனிங்காகவும் இதை எடுத்துக்கிறது நல்லது. ஓவிலேஷன் நடக்கும்போது 4லேருந்து 5 நாள் நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிறது மூலிமா ஓவிலேஷனுக்கு தேவையான ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் அதில் இருக்குது. சர்விக்கல் மியூக்கஸ்க்கும் இது நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஓவிலேஷன் முடிஞ்சு லூட்டியல் ஃபேஸில் இருக்கக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம பாட்டி காலத்தில் சொன்ன மாதிரி கருப்பு உளுந்து கஞ்சியாக எடுத்துக்கலாம். நீங்கள் உருண்டையாக படித்து சாப்பிடலாம். இது நீங்கள் எடுத்துக்கிறது மூலிமா PMS சிம்டம்ஸ் கூட உங்களுக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி ப்ரெக்னென்சிக்கு கண்ட நேரத்தில் சாப்பிடாமல் ஹார்மோன்ஸ்க்கு தகுந்த மாதிரி சாப்பிடுங்க. நீங்களும் ஈஸியாக கன்சீவ் ஆகலாம்.